வெல்கம் டு ட்ரீம்லேண்ட் நர்சரி. நம்ம இதுக்கு முன்னாடி மலேசியன் கிரீன் பார்த்தோம், சவுக்காத்து ஆரஞ்சு பார்த்தோம், இப்படி நிறையா தென்னை வெரைட்டி பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா 18ஆம் பட்டைன்னு சொல்லுவாங்க. இது 18ஆம் பட்டன் பெயர் வர காரணம் என்னென்னா, 18 மட்டை விட்ட உடனேயும் உங்களுக்கு பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதாவது ஒரு 18 மாதத்துலேயே பாலை போட ஆரம்பிச்சிடும். இந்த 18ஆம் பட்டையை பொறுத்த வரைக்கும் பிறந்த ஒரு வருடம் ஆன குழந்தை வந்து பறிக்க முடியும். அதுமே அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, தூர்லேயே, அதாவது ஒரு அடி ஹைட்லேயே இது பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் இது ஒன்லி ஃபார் இளநீ பர்பஸ் தான். இளநிக்கு மட்டும்தான் ஆகும், கொப்பரைக்கு ஆகவே ஆகாது. நீங்கள் இப்போ பாருங்கள் என்ன அழகாக இருக்குன்னு. ஆக்சுவலி இதில் ஒரு கொலை தான் உங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இவங்க கீழே இருக்கிற எல்லாத்தையும் இளநிக்கு வெட்டிட்டாங்க. இது நம்ம நர்சரிலேருந்து கொடுத்ததான். இந்த இளநியோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு முறை ஒரு இளநீ குடிச்சிங்க சொன்னால் மறுபடியும் இன்னொரு இளநீ குடிக்கணும்னு உங்களுக்கு தோணும். அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இளநீ பார்த்துக்கிட்டிங்கன்னா 3/4 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் பார்க்குற போதே உங்களுக்கு தெரியும். இந்த கண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய ப்ளஸ் என்னென்னா, நோய் தாக்குதல் அந்தளவுக்கு இருக்கவே இருக்காது. மற்ற தென்னைகளுக்கு நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இதுக்கு வந்து அந்தளவுக்கு கெமிக்கல் தேவையில்லை. ஆனால் இதுலேயும் நம்ம நாட்டு தென்னைக்கு வர மாதிரி நோய்கள் வரும். ஆனால் கம்பேர்ட் டு மலேசியன் கிரீன் ஆர் சவுக்காத்து ஆரஞ்சு இந்த மாதிரி வெரைட்டியை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு நோய் தாக்கல் கொஞ்சம் கம்மி தான். நடவு முறையை எடுத்துக்கிட்டிங்கன்னா 18க்கு 18 இது போடலாம். இல்லை நீங்கள் ஊடு பயிராக போடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா 20க்கு 20 இல்லை 21க்கு 21 போட்டுட்டு நீங்கள் ஊட வந்து பலா போடலாம். இது ஏன் பலா போடலாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, இது வந்து அந்தளவுக்கு ஹைட்டு போகாது. மரம் சின்னதாகவே இருக்கும். 20 வருஷம் ஆன மரமே பார்த்துக்கிட்டா 10 அடி தான் போயிருக்கும். அப்படின்னா பார்த்துக்கங்க, நீங்கள் மாமரம் உள்ள ஊடு பயிராக போடலாம், ஜாதிக்காய் போடலாம், நெல்லி போடலாம். நிறையா ஊடு பயிரை என்னென்ன போடணுமோ அத்தனையும் இந்த ரகத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஊடு பயிரை போட முடியும். மாதிரியான கன்றுகள் உங்களுக்கு வேண்டும்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நம்மகிட்ட இதுவும் இல்லாமல் நம்மகிட்ட எக்ஸோட்டிக் ஃப்ரூட்ஸ், மலேசியன் கிரீன், சவுக்காத்து ஆரஞ்சு, எம்ஒய்டி, சிஓடி இப்படி எண்ணற்ற தென்னை வகைகள் அனைத்தும் நம்மகிட்ட இருக்குது. நம்ம ட்ரீம்லேண்ட் நர்சரியை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள்.